வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். சைவ விருந்து சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இருமல், சளி பிரச்சனைகளுக்கு கிராமப்புறங்களில் உள்ளவங்க தூதுவளை, கல்யாண முருங்கை, துளசி, முடக்கருத்தான், முசுமுசுக்கன்னு பல இயற்கை தரும் அருமருந்துகளை உணவாக சேர்த்து அதிலிருந்து விடுபடுவாங்க. ஆனால் இந்த கீரைகள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? சிறப்பு இல்லாமல் சிறப்பாக எப்படி இந்த சளி இருமல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலான்னு இந்த வீடியோ மூலமாக வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சமையலறையில் இருக்கிற அஞ்சரை பெட்டிங்கிறது நோய்க்கு அஞ்சாமல் அதை தீர்த்து வைக்கிற அருமருந்து பெட்டினே சொல்லலாம். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னால் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கும் மேலே. இந்த பெட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே மருத்துவ குணமுள்ள அருமருந்துன்னே சொல்லலாம். அதில் ஒன்றான கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற மிளகு, இது சளி, இருமல், விஷ முறிவு, செரிமானம், வாய்வு தொல்லை இப்படி பல மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு. இந்த மிளகை பயன்படுத்தி கூட ஜீரகத்தை சேர்த்து அருமையான மருத்துவ குணமுள்ள மிளகு ஜீரக தோசை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த தோசைக்கு சம்பா தோசைன்னு பேர் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது மிளகு ஜீரக தோசை. அதாவது இந்த மிளகு ஜீரக தோசையை சம்பா தோசைன்னு சொல்லுவாங்க. கரண்டியால் ஒரு கரண்டி பச்சரிசி, அதாவது ரேஷன் அரிசி தான் பச்சரிசி எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா களைஞ்சிட்டு வெந்நீரை விட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். இந்த அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சிடணும். அந்த வெந்நீர் போடும்போதே அதில் சேர்த்து ஊற வச்சிடணும். 1/4 ஸ்பூன் ஜீரகம், இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கருவேப்பிலை கொத்து அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. பச்சரிசிங்கிறதுனால தண்ணியை கம்மியாக விட்டு அரைச்சிக்கணும். அப்படி இல்லாட்டி மேலெல்லாம் அடிச்சிடும். கருவேப்பிலை, மிளகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டிம்மாக தான் இருக்கும். ஆனால் இது சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லது. இது நிறைய ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன கப்பால் ஒரு கப்பு ஊற வச்சு அரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு தான் தோசை ஊற்றணும். இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு வேணால் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் போட்டுக்கணும். மாவு இந்த அளவு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த அளவு தண்ணியாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை ஊற்றி வச்சு தோசைக்கல் போட்டிருக்கோம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கட்டாயில் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தட்டிட்டு தோசையை ஊற்றுறோம். தோசையை இப்படி பரட்டி கிராவக்கூடாது. கையில் தண்ணியாக கரைச்சிக்கிறதுனால நம்ம எப்படி தோசை ஊற்றணுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி தான் ஊற்றணும். அதை போட்டு இப்படி திராவணும்னு சொன்னால் பிரண்டே வரும். இதில் தோசைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இது மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். தோசைக்கல் வீணாக போகிறதுக்கு காரணமே நம்ம எண்ணெய் தடவாமல் தோசையை ஊற்றுறது தான். இந்த கட்டையில் வழக்கெண்ணெய் பிடிச்சிதுன்னு சொன்னால் வழக்கெண்ணெய் தரேன்னா கல் வீணாகவே போகாது. நல்லா தோசை எடுக்க வரும், வீணாகவே போகாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது நம்ம சமையல் எண்ணெயும் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி நம்ம தோசை ஊற்றணும்னு சொன்னால் கல் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். தோசை நல்லா எடுக்க வரும். எண்ணெய் போதும்னா நிறுத்திக்கலாம், வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மிளகு ஜீரகம் சேர்ந்து நம்ம அரைக்கிறதுனால அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னு சொன்னால் இந்த மருத்துவ குணம் அதிகம். இது இருமலுக்கு, சளி ரெண்டுக்குமே நல்லது. இதில் மிளகாய் சேர்க்காமல் நம்ம மிளகு சேர்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பழைய காலத்துலலாம் மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. மிளகாயே கிடையாது, மிளகு தான். சமீபத்தில் தான் மிளகாயெல்லாம் நம்மளுக்கு காரத்துக்காக வந்திருக்கு. இப்போ தோசை வெந்துருச்சு, அதை எடுத்துக்கிறோம். 10 மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டில் கூட உணவு இருந்தலான்னு பழமொழி இருக்குது. நம்ம உணவு முறையில் மிளகாய் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் மிளகை தான் பயன்படுத்தி வந்தாங்க. ஏன்னா மிளகோட மருத்துவ குணநலங்கள் நல்லா தெரிஞ்சும் புரிஞ்சும் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு லைக்கு, ஒரு ஷேரு. அப்புறம் நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் போதும். இதுபோல் நம்ம சேனலில் வர்ற நலம் தரும் உணவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.